இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், யாரோ வெளியில கதவு தட்டுறாங்க. கர்ணனா, ஏய், ஹலோ, ஏய், ஏய், எழுந்துரு. யாரோ கதவு தட்டுறாங்க, எழுந்துரு. மச்சான், கொசுவே கடிக்கல, பிராண்டா அடிச்சிட்டு இருக்கு. என்னதான் பிரச்சனை? எதுக்கு என்ன எழுப்பி விட்ட? எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. வெளியில யாரோ கதவு தட்டுறாங்க, யாருன்னு போய் பாரு. கர்ணனா, சித்ரா, அண்ணா, என்னாச்சு நீ? சித்ரா, என்ன? அண்ணனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அப்பா கூப்பிட்டாரு. வரேன். உங்களே இல்ல, இந்து அக்காவ. என்னாச்சு சித்ரா? என்ன ஆச்சா? ஒன்னதான் அங்க கூப்பிடுறாங்க. ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். வந்து தொலை. வாடி. ஏற்கனவே ஒரு தடவை நீ அவளை எங்களுக்கு தெரியாம பரீட்சை எழுத கூட்டு போனதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. அப்படி இருந்தும் நீ அவளை மேற்கொண்டு படின்னு சொல்லியிருக்கன்னா நீ எங்க கூடயும் நாங்க போட்டிருக்க கட்டுப்பாட்டோடையும் மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டல. இல்ல, நான் எதுக்காக அப்படி பண்ணனா? வேணாம், எதுவும் பேச வேணாம். நீ பண்ணது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. நீ என்ன சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த படிப்பு தானே. டேய் திவா. அண்ணா, ஐயோ, என்னங்க, இந்தாங்க. கந்தா, ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த புக்கெல்லாம் என்ன விலை போகும்? ஒரு 50 ரூபாக்குள்ள போவோம் ஐயா. சரி போ. சரிங்கய்யா. பாத்தியா, இவ்வளவுதான் உன் படிப்போட வேலை. பாத்தியா, இந்த வீட்டுல நடக்கிற கொடுமை பாத்தியா? பெத்த பொண்ணு படிச்சு வாங்கின மார்க் ஷீட்டை அப்பனே கொளுத்து சொல்றாரு. இதெல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? ஏய், இப்படிப்பட்ட பிரச்சனைன்னு அவங்க கோவப்பட தானே செய்வாங்க. அவங்க தான் படிக்க வேணாம்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு அங்க போச்சு? என்ன மணி, நீ இப்படி பேசுற? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மனசாட்சியை கழட்டி வச்சிருவீங்களா? ச்சே. டேய் குருவா, என்னடா அது? விடுறா, அதான் ரொம்ப கெஞ்சுறாங்கல்ல. நீங்க இதுல தலையிடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுல வராதீங்க. அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதுக்கப்புறம் நான் சித்ரா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ப்பா. ப்ளீஸ் பா, எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. சரி, நீங்க 2 பேரும் ரொம்ப கெஞ்சுறீங்க. உங்களை பார்த்தாலும் ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கு.
வேணா ஒன்று பண்ணலாமா? இந்த புக்கையும் சர்டிஃபிகேட்டையும் நான் எரிக்காம விடணும். உங்க 2 பேருக்கும் அதானே வேணும்? சொல்லுமா, தானே? ஆமாப்பா, ஆமா ஆமா. நீங்க அதுக்காக என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு சித்ராவோட சர்டிபிகேட்டையும் புக்கையும் எதுவும் பண்ணிடாதீங்க. அது சாமி மாதிரி. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை குளித்திராதீங்க. அப்ப இதை நான் கொளுத்தாம இருக்கணும்னா நான் என்ன சொன்னாலும் கேட்பேன், அப்படிதானே? அப்போ ஒண்ணு பண்ணலாம். அக்கா வேண்டாம் அக்கா, எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. உங்களால இதை தாங்க முடியாதுக்கா. எனக்காக நீங்க ஏன்க்கா கஷ்டப்படணும்? அப்பா கிட்ட நான் பேசுறேன்க்கா, ப்ளீஸ். இல்ல சித்ரா, உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். நான் மட்டும் ஒத்துக்கலனா நீ பண்ண எல்லாத்துக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எப்படியாவது முடிச்சு காட்டுவேன். அது அப்போ நீ இப்போ வேலைய ஆரம்பிக்கலாம். அது மொத்தமா 2000 லிட்டர் சம்பு. நான் காலையில பார்க்கறப்போ 1 இன்ச் கூட கேப் இருக்கக்கூடாது. மொத்தமா அது நிரம்பி வலியணும். உன்னால முடியுமா? கண்டிப்பா முடியும். அம்மாடி, நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. உன்னால முடியுமா? ஏய், என்னடி அவகிட்ட அம்மாடின்னு பாசமழை பொழியிற? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, இது அந்த அம்மாடி இல்லைங்க, அம்மாடி. எப்படி உன்னால முடியுமா? அப்படி. ஏய் படி. மூஞ்சியும் முகர கட்டையும் மழுப்புற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்ட. இதுக்கு தான் சொன்னேன் நான் உங்ககிட்ட. ஏ சுகுணா, அவளுக்கு தேவையான குடத்தை போய் எடுத்துட்டு கொடு. எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு அவளுக்கு யாராவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கும். கர்ணா, இந்த புக்கெல்லாம் எடுத்து வர மாதிரி. எதுக்கு இன்னும் நின்றுருக்கீங்க? கலைஞ்சு போகலாம். வா அக்கா, ஏன்க்கா இதெல்லாம் பண்றீங்க? என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு தான் பிரச்சனை இருக்குல்ல, ரொம்ப நேரம் முடிச்சிட்டு கூடாது. உள்ள போய் தூங்க. வாடி.